இப்படி வாசல் முன்னாடி வந்து கத்தின்னு கிடக்குற? என்னாச்சு உனக்கு? நான் ஒரு 2 நாள் இல்லைன்னா போதுமே, எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. லக்ஷ்மி அக்கா, அந்த பழைய அம்மிக்கல்லை எடுத்து வாசல்ல போடு. அந்த சுவாதி வர்றப்ப திடுக்குன்னு விழணும். அவ வாய் உடையணும், அவ வாய் கால் எல்லாம் உடையணும். புரிஞ்சுதா? அப்புறம் இந்த வீட்டு வாச பக்கமே எட்டி பார்க்க கூடாது. துண்டு காணு துணியை காணுன்னு ஓடணும் அவ. சின்ன பொண்ணு விடுடி. வரத்து வம்புனா போறது லாபம்னு இருக்கணும். சும்மா எரியல் நெருப்புல எதுக்கு எண்ணெயை ஊத்தின்னு இருக்கணும்? விடு அந்த பிரச்சனைய. அட போக்கா, நீ ரொம்ப நல்லவளா இருக்கிறதுனால தான் அவளுங்க இவ்வளோ செட்டப் பண்றா. காசு இல்லைனாலும் அவ பந்தாக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பத்தியா என்ன பேச்சு பேசியிருக்கா அவ உன்ன. சரி விடுடி, வா வீட்டுக்குள்ள போலாம் நம்ம. என்னன்னா உன் பாச மலரை பார்க்க வந்தியா இல்லை சொத்தை பிரிக்க வந்தியா? உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றவன்னு ஒரு